தரையாவிட்டால் உங்கள் மீது நடவடிக்கை எடுப்போம். உங்கள் சட்டத்தை உடைத்தெறியத்தான் இந்த போராட்டம். தடையை மீறி இப்படி ஊர்வலம் செல்வது குற்றம். தன்மானமற்ற உங்களை போன்றவர்கள் இந்த மண்ணிலே பிறந்ததை விடவா குற்றம்? அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அடிபணிந்து நடப்பதுதான் எங்கள் கடமை. பிற நாட்டிலிருந்து பிழைக்க வந்தவர்கள் போடும் பிச்சை காசுக்காக அவர்களுக்கு வெஞ்சாமரம் வீசுபவர்களை இமய முதல் குமரி வரை எங்கள் இந்திய மக்கள் கொதித்தெழுந்து விட்டனர். நாட்டை வேட்டைக்காடாக்கிய நயவஞ்சகர்களை அடித்து விரட்டத்தான் போகிறார்கள். கூடிய சீக்கிரம் கோட்டையிலே எங்கள் மூவண்ண கொடி பட்டொளி வீசி பறக்கத்தான் போகிறது. அப்போது இதே கரங்கள் எங்களுக்கு வெஞ்சாமரம் வீசத்தான் போகிறது. உயிர் மீது ஆசை இருந்தால் எல்லோரும் இந்த இடத்தை விட்டு ஓடிவிடுங்கள். இந்த உடலுக்கு கண்ணிரண்டு, கையிரண்டு, காலிரண்டை கொடுத்த ஆண்டவன் உயிரை மட்டும் ஒன்றாக படைத்து விட்டானே என்று ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள் நாங்கள். இந்த உடலுக்கு மட்டும் பல உயிர்கள் இருந்தால் இந்த நாட்டின் விடுதலைக்காக அடுத்தடுத்து கொடுத்துக் கொண்டே இருப்போம். கொடியை கீழே எரித்து விட்டு ஓடப் போகிறீர்களா, இல்லை இந்த தடிக்கு இரையாக போகிறீர்களா? கொடி பிடித்து கொள்கை முழக்கம் செய்ய வந்த நாங்கள் உங்கள் தடியடிக்கா பயந்து விடுவோம். இந்த கொடி சுதந்திரமே எனது மூச்சு, இந்த நாட்டு மக்களின் நல்வாழ்வே தன்வாழ்வு என்று நினைக்கும் எங்கள் பெருந்தலைவர் பிடித்த கொடி. உயிரே போயினும் இந்த கொடியை மாற்றோம். என் வீடு தாய் தமிழ்நாடு என்றே சொல்லடா, என் நாமம் இந்தியன் என்றே எங்கும் நில்லடா. தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே.
விடுதலை 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 பறையருக்கும் இங்கு தீய புலையருக்கும் விடுதலை மறவரோடு புறவருக்கும் மறவருக்கும் விடுதலை திறமை கொண்ட தீமையற்ற தொழில் புரிந்து யாவரும் தேர்ந்த கல்வி ஞானம் எய்தி வாழும் இந்த நாட்டிலே விடுதலை 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 விடுதலை. அது மட்டும் அல்லாமல் இந்த கான்செப்டை சொன்ன